அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹ்மீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பருப்பு சோறு பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியான ஃபுட் இது. எதுவும் தேவையில்லை இது கூட சாப்பிட்றதுக்கு. வேணுமா இருந்தால் நம்ம சட்னி, தயிர் சட்னி, இல்லாட்டி புதினா சட்னி பண்ணிக்கலாம், இல்லாட்டி சிக்கன் கபாப் எதனா பண்ணி சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது சும்மாவே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு, என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணும்னு காணிக்கிறேன் முதல்ல, அப்புறம் எப்படி பண்றதுன்னு காணிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ சேம் குவான்டிட்டி பருப்பும் தேவை, சேம் குவான்டிட்டி. அது ரெண்டும் ஒரு பவுல்ல போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம். நான் எடுத்திருக்கிற குவான்டிட்டிக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தாளிக்கும் போது ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூனு, பச்சை மிளகு, கொஞ்சம் புதினா தலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை. இத்தனை ஐட்டம் தேவை. இதெல்லாம் இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது பருப்பு வந்துட்டு துவரம் பருப்பு. இது துவரம் பருப்பு பச்சரிசி, உங்களுக்கு என்ன அரிசி இருக்கோ உங்ககிட்ட அது. இது ரெண்டும் சேர்ந்து பின்றது. இப்போ இது நான் கழுகி ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு தாளிக்கும் போது காமிச்சு தரேன். எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சொல்லலை, அது ஒரு டீஸ்பூன், ரெண்டும் சேர்ந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். எல்லாம் கட் பண்ணி வச்ச பொருளெல்லாம் ஸ்டவ் பற்ற வச்சு, நான் வந்து சின்ன குக்கரில் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறது, நாங்கள் கொஞ்சமாக தான் குவான்டிட்டி பண்ணுறது, அதனால சின்னதாக கொஞ்சமாக தான் பண்ணுறேன். குக்கர் காஞ்ச வரைக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கூட ஒரு 1/2 டீஸ்பூனு இது போட்டுக்கோங்க, நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்ச பிறகு நம்ம பட்டை கிராம்பு அது போடலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இல்லாத, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறது. ஸோ அதனால தான் எல்லாமே கம்மி குவான்டிட்டி பண்ணுறது. நான் குக்கர் அதுதான் சின்னதாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அந்த பட்டை கிராம்பு ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து அது போட்டுக்கலாம். அது போட்ட பிறகு அது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். ஆனியனும் அது கூட 2 பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து போட்டுக்குவோம். இது நல்லா வணங்கணும். நல்லா வணங்கின பிறகு இலக்கி கொடுத்துட்டே இருங்க. நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வந்த பிறகு டொமேட்டோ எடுத்து போட்டுக்கணும். டொமேட்டோவும் நல்லா வணங்கணும். நல்லா இலக்கி கொடுங்க. இலக்கி கொடுத்து நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணங்கி வரட்டும். வணங்கின பிறகு நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் ஈஸியான ஃபுட் இது. உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் குக் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸ்க்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பி டிஃபனுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும். அப்புறம் இது பாருங்கள், நல்லா வணங்கி வந்திருக்கு. எண்ணெய் சைட்லலாம் விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தேவையான கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, ஜாஸ்தி போடாதீங்க. அப்புறமா நம்ம திருப்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிட்டு போடுறோம். அது நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பிறகு நம்ம பேஸ்ட் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்புறம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா பச்சை வாசனை போட்டோம். நல்லா இலக்கிக்கலாம். பச்சை வாசனை வணங்கின அப்புறம் கொஞ்சம் புதினா தலை, நம்ம அந்த பொடி எல்லாம் இருக்குல்ல, மிளகு பொடி, மஞ்சள், பாதி கரம் மசாலா தலை போட்டுங்க, பாதி கார்னிஷ் எல்லாம் போட்டு நல்லா இலக்கிக்கணும்.
போட்டுட்டு அதோட நல்லா அந்த இலக்கிக்கோங்க. புதினா தலை கொஞ்சம் புதினா தலை இலக்கிட்டு வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. நல்லா வணங்கின பிறகு கொத்தமல்லி தலை நம்ம இப்போ பாதி நம்ம யூஸ் தண்ணி பண்ணிக்கலாம், பாதி ஊற்றணும் வந்துட்டு தண்ணி எப்படி ஊற்றுறது garnish பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கப்பில் ஓகேவா? அரிசி எடுத்துருக்கோம் நல்லா ஒரு நல்லா இலக்கி சின்ன கொடுங்க. பவுலில் அதே பவுலில் ஒரு எண்ணெய் விடுற சேம் மாதிரி வர குவான்டிட்டி வரைக்கும் அவ்வளோ நல்லா 2 இலக்கி விடுங்க. பருப்பு எடுத்திருந்தோம். அப்போ 2 கப் ஆச்சுது. நல்லா அப்போ 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 4 கப்பு தண்ணி இந்த கப்பில் 4 கப்பு இதில் தான் நம்ம அரிசி பருப்பு எடுத்திருந்தோம். 2 கப் ஆச்சு. இதில் 4 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இதுக்கு தண்ணி ஊற்றணும். இல்லை தண்ணி ஊற்றுறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுமா தான் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் குழஞ்சி வரணுமா தான் அதிகமாக ஊற்றிக்கலாம். இல்லாட்டி கரெக்டாக 4 கப்பு தண்ணி இதில் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா உதிராக வரும் ரைஸு. நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. 1 2 3 4 ஊற்றிக்கிட்டு 4 ஊற்றிக்குங்க. 4 ஊற்றிட்டு 4 ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி கொதித்த பிறகு அரிசி போட்டுட்டு உப்பு தேவையானது போட்டு மூடி வச்சிடணும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு தண்ணி கொதித்த பிறகு கொஞ்சம் உப்பு பார்த்துக்குங்க, டேஸ்ட் பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு. தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் உப்பு மிளகு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பர். அப்புறம் இப்போ அரிசி போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சுடுவோம். அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் அரிசி போடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரெக்டு லெவலுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கிறோம். அரிசி நல்லபடியாக போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு க்ளீனாக தொடச்சி எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இலக்கி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 3 விசில் போதும். ஆக்சுவலி நான் இந்த குக்கர் வந்துட்டு என்னது சின்னனால சீக்கிரமாக விசில் வரும். நான் ஒரு 5-6 விசில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 3 விசில், பெரிய குக்கராக இருந்தால் 3 விசில் கொடுத்தா போதும். சரிங்களா? சரி, விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுவோம். விசிலெல்லாம் வந்தாச்சு, ஸ்டீம் போயிடுச்சு. திறந்துக்குவோம். திறந்துட்டு பாப்பா எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, உதிராக வந்திருக்கு. சூப்பர் ஸ்மெல்லு. பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கறனால நல்ல ஸ்மெல்லு, சூப்பராக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தான் நல்லபடியாக வந்திருக்கு. இந்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்சி வேணுமா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்குவோம் நம்ம. டிஃபன் போடுறதுக்கு, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த டிஃபன் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுன்னா, உங்களுக்கு இந்த குக் பண்ணிவிட்டு இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியுடன் திருப்பி மீண்டும் சந்திக்கிறேன்.